வணக்கம். 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி நியூயார்க் சிறையில் ஒரு கைதி சடலமாக மீட்கப்படுகின்றார். அந்த மரணம் தற்கொலை என அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகின்றது. ஆனால் அந்த மரணத்தின் பின்னால் பல மர்மங்கள் புதைந்து கிடைக்கின்றது என்று இந்த உலகம் சொல்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், அவன் ஒரு நல்லவன் என்றபடியால் அல்ல, அவன் ஒரு பாலியல் இடைத்தரகன். உலகத்தில் மிக முக்கிய பிரபலங்களுக்கும் மிக முக்கிய அரசியல்வாதிகளுக்கும் மைனரேஜ் சிறுமிகளை பாலியல் தேவைக்காக கூட்டிக் கொடுத்த ஒரு இடைத்தரகனாக இவன் கைது செய்யப்படுகின்றான். அவன் திடீரென மரணித்தது உலகத்தில் பலத்த ஒரு சந்தேகத்தை வளர்த்திருக்கின்றது. இந்த விடயம் 2019ஆம் ஆண்டு நடந்தாலும் தற்பொழுது 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் தேதி அமெரிக்க நீதித்துறையினால் 3 லட்சம் பக்கங்கள் கொண்ட ஒரு ஆவணம் வெளியிடப்படுகின்றது. அதில் இவனது இமெயில்ஸ், இவன் யாரோடு என்ன தொடர்பு கொண்டிருந்தான், இவருடைய விமான போக்குவரத்து என அனைத்து விவரங்களும் அடங்குகின்றது. அதில் இந்திய பிரதமர் இருந்து அமெரிக்காவின் டொனால்ட் ட்ரம்ப் வரை பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றனவாம். ஆனால் இவர்கள் இந்த ஒரு பாலியல் குற்றச்சாட்டில் சம்பந்தப்பட்டவர்களாக எந்த ஒரு இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. அதை பொறுத்தளவு சந்தோஷம். ஆனால் இவர் ஒரு பைனான்சியராக இருந்தபடியால், இந்த குற்றவாளி ஒரு பைனான்சியர், நிதி நிறுவனத்தை நடத்தி வந்தவர் என்றபடியினால் உலக தலைவர்கள், செல்வந்தர்கள், பல பிரபலங்கள் இவரோடு தொடர்பினை பேணி வந்திருக்கின்றார்கள். இவர் யார், இவருடைய விவரங்கள் என்ன, இவருடைய இறுதி காலம் ஏன் இவ்வாறு அமைந்தது, இனி என்ன நடக்க போகின்றது என்பதை விவரமாக பேசலாம். அதற்கு முன்னால் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது. வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த ஆவணத்தின் உண்மையான நோக்கம், அதாவது இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் மீது தாக்குதல் தொடுக்க மாட்டேன் என்று கூறிய ஒரு சில மணித்தியாலங்கள் தான் இந்த ஆவணம் வெளியிடப்பட்டிருக்கின்றது, அல்லது அடுத்த நாள் தான் இந்த ஆவணம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த குறிப்பிட்ட கைதி ஒரு யூத சமூகத்தவராக இருக்கின்றார். சோ இஸ்ரேலின் மொசாட் அமைப்பு டொனால்ட் ட்ரம்ப் போன்ற உலக தலைவர்களை பிளாக்மெயில் செய்வதற்காக திரைமறைவில் இருந்து இந்த ஒரு காரியத்தை நகர்த்துகின்றதா என்ற ஒரு சந்தேகமும் இருக்கின்றது. விவரமாக பேசலாம். இது உங்கள் சந்திரன் ரிவீல்ஸ். நான் உங்கள் சந்திரன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கின்ற நண்பர்களுக்கு நன்றி. இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னை சப்போர்ட் பண்ணவும். தொடர்ந்து பேசுவோம். ஓகே, ஜெஃப்ரி எட்வர்ட் எப்ஸ்டைன் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 20ஆம் தேதி நியூயார்க்கின் புரூக்லின் பிரதேசத்தில் பிறந்த ஒரு நடுத்தர சிறுவன். பாடசாலை வாழ்க்கையில் கணிதம் மற்றும் பிசிக்ஸில் மிகுந்த ஆர்வமுடைய ஒரு சிறுவனாக இருந்திருக்கின்றார். ஆனால் பட்டப்படிப்பை இவர் நிறைவு செய்யவில்லை. 1970ஆம் ஆண்டு ஆசிரியராக டால்டன் கல்லூரியிலே இணைகின்றார். ஆனால் இவரது குவாலிஃபிகேஷன் நிரூபிக்கப்படாமையினால் அங்கிருந்து இவர் இடைநீக்கம் செய்யப்படுகின்றார். 1980ஆம் ஆண்டு அமெரிக்காவின் மிக பிரசித்தமான நிதி நிறுவனமான பேர் ஸ்டீர்ன்ஸ் என்ற வங்கியிலே ஒரு பணியாளராக இணைத்துக் கொள்கின்றார். அங்கேதான் இவருக்கு மிக முக்கிய செல்வந்தர்களுடைய, முக்கிய அரசியல் தலைவர்களுடைய தொடர்பு ஏற்படுகின்றது. அதற்கு பிறகு 1980இன் முற்பகுதியில் இவர் அந்த நிதி நிறுவனத்திலிருந்து விலகி தனக்கான ஒரு தனி நிதி முகாமைத்துவ நிறுவனத்தை இவர் நிறுவிக்கொள்கின்றார். அங்குதான் மேலும் பல அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள், உலகில் முக்கியமானவர்கள், முக்கிய வியாபாரிகள், பிசினஸ்மேன் என, ரியல் எஸ்டேட்டில் உள்ளவர்கள் என அனைவரது விவரங்களும் இவருக்கு கிடைக்கின்றது. அதற்கு பிறகு சொத்துக்களுக்கு மேல் சொத்துக்களாக ஆடம்பரமாக சொத்துக்களை வேண்டி குவிக்கின்றார். இவரது வாழ்க்கையை மாறுகின்றது. நியூயார்க், புளோரிடா, பாரிஸ் என அனைத்து இடங்களிலும் இவரது சொத்துக்கள் குவிக்கப்படுகின்றன. முக்கியமாக அமெரிக்காவின் வெர்ஜின் ஐலண்டில் இவருக்கு சொந்தமாக லிட்டில் ஜேம்ஸ் என்ற ஒரு தீவும் இவரால் வாங்கப்படுகின்றது. இந்த ஒரு தீவு தான் இந்த பாலியல் குற்றங்கள் நடந்தது, இந்த தீவுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் சிறுமிகள் என்பது தான் பின்னாளில் இவர் மீது சாட்டப்பட்ட குற்றமாக இருக்கின்றது. ஆனால் அதற்கு முதல் 2008ஆம் ஆண்டு இவர் கைது செய்யப்படுகின்றார். முதல் குற்றப்பத்திரிகை 2008ஆம் ஆண்டு தான் இவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்படுகின்றது. ஆனால் ஒரு சிறிது தண்டனை காலத்தின் பின்னர் இவர் வெளியே வந்து விடுகின்றார். இது பாரிய அளவில் ஒரு சர்ச்சையாக பேசப்படுகின்றது. இந்த ஒரு பாலியல் குற்றவாளிக்கு இது தகுந்த தண்டனை அல்ல என்று. அதற்கு பிறகு இவருடைய நடவடிக்கைகளை மேலும் ஆராய்ந்த இடத்தில் தான் 2019ஆம் ஆண்டு இவர் மீண்டும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகின்றார். அடைக்கப்பட்டவர் 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி சிறையில் இறந்து கிடக்கின்றார். தற்பொழுது நான் கூறிய ஆவணங்கள், அந்த 3 லட்சம் பக்கங்களை கொண்ட ஆவணங்கள் வெளியாகி இருப்பது இப்பொழுது. இவர் சிறையில் அடைக்கப்பட்டதற்கான குற்றச்சாட்டாக கூறப்படுவது பெடரல் செக்ஸ் டிராபிகிங் சார்ஜஸ், பாலியல் கடத்தல் குற்றச்சாட்டு. அதாவது மைனரேஜ் சிறுமிகளை
அதாவது மசாஜ் செய்வதற்காக என்ற போர்வையில் அந்த சிறுமிகளுக்கு ஆசை வார்த்தை கூறி பணத்தை காட்டி அந்த சிறுமிகளை உலகில் மிக முக்கிய பிரபலங்களுக்கு அந்த ஒரு லிட்டில் சென்ட் ஜேம்ஸ் அந்த தீவில், அவருக்கு சொந்தமான தீவில், அங்கு இவர்களை அழைத்து சென்று பாலியல் விருந்து படைத்தார், பாலியல் விருந்து கொடுத்தார் என்பதுதான் இவர் மீது சாட்டப்பட்ட அந்த குற்றமாக இருக்கு. ஓகே, இவரது இந்த மைனர் ஏஜ் சிறுமிகள் பாலியல் கடத்தலுக்கு பின்னால் இவரோடு இணைந்து செயல்பட்ட இவரது பார்ட்னராக கிஸ்லைன் மேக்ஸ்வெல் என்ற பெண்மணி 2021ஆம் ஆண்டு கைது செய்யப்படுகின்றார். சும்மா சில பேர் விவரங்களை கூறுகின்றேன், ஜஸ்ட் ஒரு சாம்பிளாக. மைக்கேல் ஜாக்சன், டைட்டானிக் ஹீரோ லியோனார்டோ டிகாப்ரியோ, நாங்கள் அனைவரும் போற்றும் விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஹாக்கிங், எலன் மஸ்க்ல இருந்து, அமெரிக்க அதிபர் ட்ரம்பிலிருந்து, இந்திய அதிபரிலிருந்து பல முக்கியஸ்தர்களின் பெயர் விவரங்கள் அடங்கி இருக்கின்றன. நான் திருப்பியும் இதை உறுதியாக கூறுகின்றேன் என்னவென்று சொன்னால், இவர்கள் யாருமே பாலியல் ரீதியான இந்த குற்றச்சாட்டில் இவர்களோடு சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விடயம். ஆனால் இவர் ஒரு நிதி முகாமைத்துவ நிறுவனத்தை நடத்தி வந்தார் என்ற பெயரில் அந்த ஒரு விடயத்திற்காக பல உலக அரசு தலைவர்கள், பல முக்கிய செல்வந்தர்கள் இவரோடு தொடர்பில் இருந்தார்கள் என்பதுதான் இங்கே இதுவரை நாங்கள் கண்டறியப்பட்ட உண்மையாக இருக்கின்றது. மற்றபடியும் நான் ஏற்கனவே கூறியது, தற்பொழுது இருக்கின்ற அரசியல் பதட்ட நிலை. இந்த அரசியல் பதட்ட நிலை என்பது அமெரிக்கா ஈரானை தாக்குமா இல்லையா என்ற ஒரு கேள்விக்குறியோடு இருக்கின்றது. ஆனால் இஸ்ரேல் அமெரிக்கா ஈரானை தாக்கவே வேண்டும் என்ற ஒரு மனநிலையோடு இருக்கின்றது. அமெரிக்காவுக்கு தெரியும் ஈரானின் மீது கை வைத்தால் அது அமெரிக்காவின் பொருளாதாரத்தை பாதிக்கும் என. அதனால் இஸ்ரேலின் நட்பினை விட அமெரிக்காவின் பொருளாதாரம் ட்ரம்புக்கு முக்கியம். அதனால் அமெரிக்கா கொஞ்சம் பின்வாங்கியது ஈரானில் கை வைக்காமல். பட் இந்த ஒரு விடயங்கள் தெரிய வந்த பிறகுதான் இந்த அறிக்கைகளும் வெளிவந்திருக்கின்றன. இதில் ட்ரம்ப் பேரும் இடம் பெறுவதனால் மொசாட் திரைமறைவிலிருந்து இந்த ஒரு காரியத்தை நகர்த்தியதா என்ற ஒரு சந்தேகமும் உலகத்தில் இப்பொழுது வலுத்திருக்கின்றது. இது எவ்வாறாயினும் இந்த ஒரு விடயத்தில் எதிர்வினைகள் எவ்வாறு பார்க்கப்படுகின்றன, என்ன பதில்கள் கிடைக்கின்றன, இந்த குற்றச்சாட்டுகளுக்கு என்ற சகல விவரங்களும் கிடைக்கும். அப்பொழுது நான் அந்த உண்மைகளோடு உங்களை தொடர்பு கொள்கின்றேன். அதற்கு முதல் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தி விட்டு சொல்கிறேன். அதாவது இந்த உலகத்திலே பணம் தான், அது அரசியலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாக ஒரு பணம் படைத்தவன் தான் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றான் திரைமறைவில். அனைத்து அரசியல்வாதிகளையும் திரைமறைவில் ஆண்டு கொண்டிருப்பவன் ஒரு எங்கேயோ, எந்த இடத்திலோ, எந்த நாட்டிலோ இருக்கின்ற ஒரு பணக்காரன் தான். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைன் என்பது ஒரு மனிதனாக இருக்கலாம். இது போன்ற பல ஜெஃப்ரி எப்ஸ்டைன்கள் மறைந்து எங்களுடைய சமூகத்திலே வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். சந்திக்கிறேன் இன்னும் ஒரு பதிவில் மேலும் இது தொடர்பான உண்மைகளோடு. அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன். நன்றி.